சாமியார் தான் இருக்காங்க. ஆமா, ஒரு சாமியார் தான் இருக்காரு. சரி வாங்க போய் பாப்போம். வாங்க பாப்போம். வாங்க. சாமி 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 ஒரு கேள்வி சாமி உங்கள்ட்ட. சரியா? சாமி என்ன நீ ஏன் இருக்கிற? உனக்கு என்னையா கூப்பிட்டது என்னையதான் சொல்லுங்க. ரெண்டு பேருக்குள்ள போட்டியா இருக்கு. ஆமா, என்ன பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க. எங்க தாத்தாவுக்கு நாளைக்கு தவசம் சாமி. சரி. அவர் 9 சாமி இல்லைன்னா 11 சாமி ஐயர் சொன்னாரு. சரி. நீங்க ஒரு சாமி தான் இருக்கீங்க. அப்படியா? ஒண்ணு இல்ல, இப்ப 12 மணிக்கு அன்னதானம். சரி. சாப்பிட போயிருக்காங்க. 1-2 பேரும் உங்களை மாரி வர்றவங்களுக்கு கலெக்ஷனுக்கு தான் நான் இருக்கேன். இரியா பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன் இடையில? சரி சொல்லுங்க. அதான் நாளைக்கு ஆளு 9 சாமி உங்களால ரெடி பண்ண முடியுமா? இருக்காங்க. எங்க வரணும்? இங்க இருந்து 3வது தெரு தான். போன் நம்பர் வேணா தரேன், கால் பண்ணுங்க. வேணாம் தெரு. சரி சரி. என்னென்ன பண்ணுவீங்க? மதியம் சாப்பாடு சாமி, வேட்டி துணிமணி இதை எடுத்து தருவோம். 9 பேரா இருந்தாலும் 11 பேரா இருந்தாலும் எடுத்து வந்துருவோம். எங்களுக்கு துணிமணி சாப்பாடு பொருள் எல்லாம் சரி. நாங்க வந்தோம்னா தலைக்கு 200 ரூபாய் பணம் கொடுக்கும். 200 ரூபா? ஆமா சாமி. எல்லாம் கூப்பிட முடியல. வேட்டி துணி காசெல்லாம் வேண்டாம், அது கஞ்சி ஊத்தாலே போதும் சாமி. ஓ, என்னைய கூப்பிட வந்து உன்னைய கூப்பிட சேனல் நிதியா? எனக்கு பசிக்க முடியல. சரி, நாங்க வர்றது எப்படி வர்றது? பக்கத்து தெரு சாமி, நடந்தே வந்துருங்க. பக்கமா இருந்தாலும் எட்டி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வண்டி அனுப்பிடுங்க. நாங்க வண்டியிலேயே வர்றோம். சாப்பிட்டுட்டு வண்டியை வேணாலும் விட்டுருங்க சாமி. எங்களுக்கு வண்டியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எங்க குறிப்பு நடந்தே வந்துடும் ஷோரூம்லாம். இரியா 2 பேரும் இருக்குது ஒரு இடம். இதுல ஏன் என்ன பேச வேண்டாம்னு தடுக்கிறிய? ஏன் அவங்க கூப்பிடுறது சாமிய பிச்சாரணம் இல்ல, சிவனேன்னு இரு, இல்லன்னா சாபம் விட்டுருவேன். ஆமா, நான் மில்லியன் கணக்கில் டாலர் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் சாபத்தினால பிச்சை எடுக்க போறேன். ஆனாலும் பிச்சை தானே இருக்கிறேன். 2 பேரும் எடுக்கிறது பிச்சை. இது என்ன பெருமை உனக்கு? நான் சாமியா? சாமின்னா இமயமலையில இருந்து வந்தா நீனே ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பா, பொண்டாட்டிட்டு அடிபட்டு நீ சாமி சாமின்னு பித்திக்கிறா. உன்ன போல கெட்ட போட்டு நானும் பெரிய சாமி தான் நாளைக்கு. இல்ல உனக்கு ஒரு முடி கட்டணும். முதல்ல சாமி எல்லாம் சாப்பிட்டு வரணும், அப்பதான் நீ சரிபட்டு வருவ. இல்லையா? ரொம்ப மிரட்டா. எங்க அளவு சாப்பிடாம போயிருக்கு. வரட்டும், இதுக்கு ஒரு முடி கட்டுவோம் உன்னையோட. சரி, எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா? ஆமா, இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அடுத்த தவசம் வந்துரும் போல. எங்க தாத்தாவுக்கு தவசம் வந்துரும் போல இருக்கு. உங்க 2 பேர் பிரச்சனையும் முடிங்க. நாங்க அந்த பக்கம் வெயிட் பண்றோம். நீங்க 2 பேரும் பேசிட்டு நல்ல தகவலா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நாங்க அங்க சிவன் கோயில்ல நாங்க ஆளை அழைச்சிக்கிறோம். அதுக்கு எங்க சாமி வந்துட்டா நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு முடிவு. சரி, இங்க நில்லுங்க. நான் எங்க சாமி வந்தோன்னு அந்த சொல்றேன். லூசாயா குட்டு ஐயா குழப்பறேன். நான் என்ன சொன்னா, இவங்க போனோன்னா ஆளு பத்தலன்னா உங்களை இதே மாதிரி வேட்டியை கட்டி தானே அழைச்சிட்டு போறேன். அதுக்குள்ளே நீ சிவனன்னு இரியான்னு ஆரம்பத்துல இருந்து நீ பேசிக்கிட்டு இருந்தேன். சோறு கிடைக்காது. என்ன சோறு கிடைக்காது அப்படிலாம் இருந்தோம்னா டக்கு நம்மள ரொம்ப இழிச்சாதனமா நினைச்சிருவாங்க. அந்த ஒரு கெத்து இருக்கனியா? நீ பாட்டு நடந்து போறேன் சோறு போட்டா வர்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சிவனே நான் பேசி ஆளு எங்க பத்தலன்னா உன்னை இதே மாதிரி வேட்டி சட்டையை போட்டு உன்னை அழைச்சிட்டு போக மாட்டானா? சரி 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 சரி. இன்னைக்கு சொல்றதுதான், யாரு வந்தாலும் சாமிகிட்ட பேசுறாங்கன்னா என்னகிட்ட பேசும்போது சிவனேன்னு இரு. உன்னை விட்டுட்டு போயிருவோம்மா. நீனும் அதான் நானும் அதான். நமக்கு யாராச்சும் சோறு போட்டா போதும், பல கிலோமீட்டர் ஓடுவோம். அவங்கள்ட்ட அப்படி உடனே சோறுனா வர்றேன்னு சொல்லிட்டா என்ன நினைப்பாங்க? அதனால பணம் கொடு, வெட்டி பண்ணி விடு, அப்படி இப்படினாதான் அதான் சாமின்னு நம்மள ஒரு மதிப்பாங்க. ஏன் அப்படி இருக்க? இன்னைக்கு சொல்றதுதான், யாரும் வந்தாலும் சரி சிவனேன்னு தான் என்ன பேசுறேன்னு கேளு. நீங்க நான் அவ்வளவு பேரா இருக்கிறோம். உள்ள பேருக்கு 4 பேர், உள்ள 4 பேர் இருக்கா, எனக்கு 3 பேர், மொத்தம் 7 பேர் தான் இருக்கும். இது மாதிரி ஆளுல கலெக்ஷன் பண்ணி தான் நான் அழைச்சிட்டு போகணும். எப்பயுமே நான் இது மாதிரி பேசும்போது சிவனேன்னு இரு, முந்தாத. அதனாலதான் நீ இப்படி இருக்க, நான் இப்படி இருக்கேன். இந்த மரப்பட்டைக்கு இப்பதான் சாமி புத்தி வந்துச்சு. இனிமே யாரு வந்தாலும் வாயை திறக்க மாட்டேன். நீ உங்க வழியிலே வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நான் உங்களை கூப்பிடுறேன். நீ சிவனேன்னு சாமி வாங்க. அதாவது சாமி எல்லாம் வந்தோடனே நான் வச்சே பேசிட்டேன், இவரை விடுங்க. சாமி வந்தோடனே நாங்க வர்றோம், நாளைக்கு வண்டி அனுப்புங்க. இல்லைன்னா போன் நம்பரை கொடுங்க,
தூரமா என்னன்னு மற்ற சாமிகள்கிட்ட கேக்குறேன். ஏன்னா முடியாதவங்களும் இருக்காங்க. சரி, என்ன நாங்க வர்றோம். இங்க இருந்து பக்கம் தான். எத்தனை பேர் வருவீங்க? 9 11 நீங்க போன் நம்பரை கொடுங்க. சரி, சாமியல்ல வந்தோடனே யார் யார் வர்ற, ஏன்னா முடியாத ஆள் நான் வரலன்னாங்கன்னா இருக்கிற ஆள் எத்தனை பேர்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வர்றோம். சரி, என்ன அதனால நீங்க போங்க நல்லபடியா. சொன்ன மாதிரி துணிமணி எடுத்துருங்க. 200 ரூபா தலைக்கு 200 ரூபா கொடுத்துருங்க. என்ன இதான், ஏன்னா இது நாங்க இல்ல, மற்ற சாமி பெரிய சாமி எல்லாம் உள்ள சாப்பிட போயிருக்காங்க. அதுக்காண்டி சொல்றேன். இந்த விசிட்டிங் கார்டை வச்சிங்க. இந்த நம்பர் தான். சரி, நல்லா இருக்கு. இந்த நம்பருக்கு போன் பண்ணீங்க. போன் இருக்கா? இங்க சாமி வச்சிருக்காரு. சரி சரி. ஆமா, என்கிட்ட இல்ல, சாமிகிட்ட இருக்கு. நான் அந்த நம்பர் போன் பண்ணி சரி நாங்க வர்றோம். நல்லபடியா மரியாதை பண்ணி எங்களை அனுப்புங்க. ஏன்னா நாளைக்கு தவசம் நீங்க இப்ப எப்ப போன் அடிப்பீங்க? அந்த சாமி வந்தோன்னு நான் போன் அடிக்கிறேன். சரி சரி சரி, கிளம்பிட்டா போமா. என்ன இடையில நின்று போய